ரசிகர்களை ஏமாற்றத்தில் தள்ளிய இமான். மேடையெல்லாம் இப்படியா பறக்கணும், நேரமே சரியில்லை போல. திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாப்பேட்டை அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் டி இமான் இன்னிசை நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுவதாக இருந்தது. 8500க்கும் மேற்பட்ட ரசிகர்களுக்கு டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. மாலை 6 மணி அளவில் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. பின்பு பலத்த காற்று வீசி கனமழையாக பெய்தது. மேடை திறந்தவெளியாக அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த LED விளக்கு கம்பங்கள், தகர ஷீட்டுகள் சாய்ந்து விடும் நிலைக்கு சென்றது. ரசிகர்கள் மழை மற்றும் காற்றிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அங்கும் இங்குமாக ஓடினர். பின்பு கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே உள்ள இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் மழையில் முழுவதும் நனைந்து உள்ளே ஓடி வந்து நின்றனர். நிகழ்ச்சியை பார்த்து இன்னிசை மழையில் நனையலாம் என்று எதிர்பார்த்த அவர்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் அனைத்தும் தவிடுபடியாகிவிட்டது. முன்னதாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பு ஒலி அமைப்புகளுக்குரிய ஜெனரேட்டர் தீப்பற்றி எரிந்தது. அதனை அங்குள்ளவர்களே அணைத்தனர். முதலில் தீ, பின்பு மழை என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்கியது. நிகழ்ச்சி ரத்தானதால் அங்கு வந்த ரசிகர்கள் மழையில் நனைந்து வீடு திரும்புவதற்குள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.